நமக்கு தொல்லையா சில பேர் எதிரிகளா இருப்பாங்க. பல பேர் வாழ்க்கைக்கு நாமளும் கூட எதிரியா தெரிவோம். ஆக எதிரிகள் அப்படிங்கிறவங்க ஒரு மனிதனுக்கு கட்டாயமா இருக்கத்தான் செய்வாங்க. எதிரிகளை பார்த்து நாம பயப்படக்கூடாது. ஆனா ஒரு சில எதிரிகள் தனக்கு போட்டியா வர்றவங்கள அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு கட்டியிருப்பாங்க. இதுக்காக எதிர்மறையான சில விஷயங்களை செய்யவும் தொடங்கிடுவாங்க. அதுதான் இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வனை மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு முதல் காரணமா அமைகிறது. உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 3: இலுப்பை எண்ணெய், வேப்பெண்ணெய், வசம்பு. இந்த 3 பொருட்களையும் கடையில இருந்து வாங்கிக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வம் கோவிலுக்கு போகணும். பத்ரகாளி அம்மன், அங்காள ஈஸ்வரி, பிரத்யங்கரா தேவி, வாராகி அம்மன், இப்படி எந்த கோவிலா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போங்க. நீங்க கையில வச்சிருக்கிற 3 பொருட்களையும் அர்ச்சகர் கிட்ட கொடுத்து அந்த அம்பாளுடைய பாதத்துல வச்சு உங்க பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு தொல்லை தரும் எதிரிகள் எல்லாம் விலகணும், எதிரிகளால ஏவி விடப்பட்ட கெட்ட சக்திகள் எல்லாம் உங்களை விட்டும் உங்களுடைய குடும்பத்தை விட்டும் நீங்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பொருட்களையும் அம்பாள் பாதத்துல இருந்து எடுத்து தர சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்த அந்த வசம்ப நல்லெண்ணெயில நினைச்சு அப்படியே நெருப்புல காட்டி சூடுபடுத்துங்க. வசம்ப நெருப்புல சுட்டா கருப்பு நிறத்துல கரியா நமக்கு கிடைக்கும். அதை தூள் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க. இந்த வசம்பு தூள்ல தேவையான அளவு மட்டும் இலுப்பை எண்ணெயையும் வேப்ப எண்ணெயையும் சரிசமமா ஊத்தி கலக்கணும். அம்பாளின் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அந்த எண்ணெய ஊத்தி இந்த கரிய கலந்தா கருப்பு நிறத்துல ஒரு மை மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைக்கும். அதை சேர்த்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இரும்பு டப்பால மட்டும் இத போடக்கூடாது, பிளாஸ்டிக் டப்பா கூட பயன்படுத்தலாம். இந்த மைய பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க. தினமும் காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பும் போது இந்த மையில இருந்து ஒரு சொட்டை எடுத்து உங்களுடைய நெத்தியில வச்சுக்கலாம். இல்லனா உச்சம் தலையில ஒரு சொட்டு தடவிக்கலாம். இந்த மைய தினமும் நாம நெத்தியில வச்சுட்டு வரும்போது உங்களுடைய உடம்ப பிடித்த கெட்ட சக்தி, உங்க குடும்பத்தை பிடித்த கெட்ட சக்திகள் விலகும். இதை யாரு வேணும்னாலும் வச்சுக்கலாம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாரும் பயன்படுத்தலாம். பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க கூட இதை வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இந்த மை செயல்படும். எதிரி தொல்லை விலக, கெட்ட சக்தியிலிருந்து விடுபட ஆன்மீகம் சொன்ன இந்த எளிய பரிகாரம் அனைவருக்கும் பயனுள்ளபடி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.